வெல்கம் டு லேர்ன் வித் சதீஷ் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது என்ன ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்னா, இந்த ரிச் அண்ட் சக்சஸ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருக்காது. நிறைய வகையில கேஷ் வந்துகிட்டே இருக்கும். மிஸ்டர் வாரன் பஃபெட், லெஜெண்டரி இன்வெஸ்டர், அவர் என்ன சொல்றாருன்னாக்கா, இஃப் யூ ஹேவ் ஒன் சிங்கிள் இன்கம் யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்குன்னாக்கா நீங்க பாவர்ட்டில இருந்து ஒரே ஸ்டெப் அவே அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா எல்லாருக்குமே மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும் அப்படின்றது அவரோட ஒரு கருத்தும் கூட. இல்லைங்க, நான் ஒரு மிடில் கிளாஸ், என்னோட சேலரியே பாத்தீங்கன்னா 25,000 30,000, பெருசா படிப்புலாம் படிக்கல, ஒரு ஆர்டினரி ஒரு எஜுகேஷன் தான். நான் எப்படி இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் கொண்டு வர்றது? அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆச்சு அப்படின்னாக்கா, என்னோட தந்தை எடுத்துக்கங்க. அவர் இன்னைக்கு ஒரு ஹாப்பிலி ரிட்டையர்டு பர்சன், ஒரு மிடில் கிளாஸ், ஒரு பர்ஃபெக்ட் மிடில் கிளாஸ் பர்சன். ஸோ அவரு என்ன பாத்தீங்கன்னாக்கா, அவரு ரிட்டையர்ட் ஆகும்போது அவர்கிட்ட பாத்தீங்கன்னா 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்துருச்சு. எல்லாரும் பண்ற மாதிரி 60 வயசுக்குள்ள சொந்தமா ஒரு வீடை கட்டிட்டாரு. அந்த வீடை கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் எங்களுக்கு, மிச்சம் ஒரு 4 போர்ஷன் வாடகைக்கு. ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால அவருக்கு பென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அவருக்கு. அண்ட் தென் அவரோட அந்த ஒரு 40 வருஷம் சர்வீஸ்ல, அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயசுலயே வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு 40 இயர்ஸ் சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்பஸை சேர்த்து வச்சு அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கே பாத்தீங்கன்னா அவரு ரிட்டையர்ட் ஆகும்போது 3 டைப் ஆஃப் இன்கம் வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க், அதாவது அது ஒரு காம்ப்ளெக்ஸ், நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லி கொடுக்குறேன் எப்படி மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், எனக்கு எத்தனை மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு, நீங்க எப்படி அதை கொண்டு வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே சேலரி ஆர் பிசினஸ், ரெவென்யூ ஃப்ரம் பிசினஸ். இதுதான் பிரைமரி சோர்ஸ். இதை பத்தி நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. என்னோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூஸ் எல்லாம் என்னோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சைடு ஹசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு சைடு ஹசல் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பாத்தீங்கன்னாக்கா, நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ஒரு லாஸ்ட் ஒரு 21 வருஷம் 10 வருஷம் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ல ஒர்க் பண்ணேன், 5 வருஷம் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணேன், 5 வருஷம், இப்போ 6வது வருஷம் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு. இது என்னோட ஓன் கம்பெனில ஃபவுண்டரா இருக்கேன், இந்த கிரியேட்டிங் வெல்த் கம்பெனில. ஸோ 21 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட இப்படி ஒரு வீடியோலாக பகிர்ந்துட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போடும்போது நிறைய அட்வான்டேஜஸ். நம்பர் 1 பாத்தீங்கன்னாக்கா ஆட்ஸ். நம்பர் 2 பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்டும் வரும். நிறைய கம்பெனிக்கு இன்டகிரேட்டட் வீடியோ அண்ட் டெடிகேட்டட் வீடியோஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அதுல இருந்து வரக்கூடிய ஒரு ரெவென்யூஸ், யூடியூப் கொடுக்கக்கூடிய ரெவென்யூஸ், இன்டகிரேட்டட் வரக்கூடிய ரெவென்யூஸ், இதுல இருந்து நான் கலெக்ட் பண்ணக்கூடிய லீட்ஸ், இது எல்லாமே சைடு ஹசலுங்க. இது என்னோட செகண்ட். நீங்க எப்படி பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 3வது பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட். அந்த ஒரு 15 வருஷம் ஐசிஐசிஐல, 10 வருஷம் சிட்டி பேங்க்ல 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு 2 வீடு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அந்த வீட்டுல இருந்து வரக்கூடிய ரெண்டல் இன்கம் தேர்டு. 4th பாத்தீங்கன்னாக்கா, அப்கோர்ஸ் ஃபைனான்சியல் செக்டார்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கன்சல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைனான்சியல் பிளானிங் தேவைப்படும், அவங்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படும், பிசினஸ் எப்படி பில்ட் பண்றது, ஃபைனான்ஸை எப்படி மேனேஜ் பண்றது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வகையா, ஒரு வாட்டி ஒரு 1-to-1 ஃபைனான்ஸ் கன்சல்டிங் மாதிரி எடுத்துப்பாங்க, இல்லைன்னா மந்த் ஆன் மந்த் ரீடைனர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னாக்கா மந்த் ஆன் மந்த் ரீடைனரோ இல்லைன்னா 1-to-1 கன்சல்டிங்கோ நிச்சயமா முடியும். நீங்க என்ன பண்றீங்க, ஜிம்முக்கு போய் பாருங்க, அந்த கோச் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த பாடி பில்டிங் ரொம்ப பிடிக்கும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் எடுக்கிறீங்க. நீங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 6,000மோ 8,000மோ 10,000மோ அதான் மந்த்லி ரீடைனர். ஸோ உங்களை மாதிரி ஒரு 10 கிளைண்ட்டை பிடிச்சிட்டாருனாக்கா முடிஞ்சிச்சு இல்லையா, அவருக்கு 1,00,000 ரூபாய் ரீடைனர் ஃபீ மந்த்லி வந்துருது அது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 4வது இன்கம். 5வது இன்கம் இன்ட்ரெஸ்ட். வாட் எவர் த மணி ஐ ஹவ் அக்யூமுலேட்டட், அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த மணி இன்ட்ரெஸ்ட்டை நான் எடுத்துக்கிறது இல்லை, ஐ எம் ரீஇன்வெஸ்டிங் பேக் டு மை மணி. அது காம்பவுண்டட்ல க்ரோ பண்றதுக்காக விட்டுடுறேன். பட் தட் இஸ் மை 5th இன்கம். 6வது, நான் 2 புக் எழுதியிருக்கேன், மிடில் கிளாஸ் டு மில்லியன் டாலர் அண்ட் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட்ஸ். இந்த புக்கோட சேல்ல இருந்து வரக்கூடிய ஒரு ராயல்ட்டின்னு சொல்லக்கூடியது, அது என்ன ஆகும்னாக்கா கண்டினியூஸா அந்த புக்கு சேல் ஆக வந்துகிட்டே இருக்கும். இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட
உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கணும். நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோஸ் வரணும். அதுதான் மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னோட கம்பெனில ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கேன். நான் வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போது கன்சல்ட் பண்ணும்போது தானே அவங்க எனக்கு அந்த ஒரு கன்சல்டிங் ஃபீன்றதை கொடுப்பாங்க. அது மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் விட நான் எதுவுமே செய்யாம இருக்கும்போது கூட வருது பாத்தீங்களா, அந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கிளைண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எனக்கா 6 மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், அவருக்கு 2 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். ஒன்னு ரெண்டல் ஈல்ட்ஸ், நிறைய ரெண்டல் ஒரு ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதுல இருந்து வரக்கூடிய வாடகைகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா அவரு சூப்பரா ஒரு பிசினஸ் பில்டு பண்ணாரு, அந்த பிசினஸ் எல்லாம் செல் ஆஃப் பண்ணாரு. சோ அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு கார்பஸ் அண்ட் அவரு ஒரு 30 வருஷமா அவர் சேர்த்து வச்சிருந்த ஒரு அமௌண்ட், இது எல்லாத்தையும் எடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் அவர் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம். 2 இன்கம் ஸ்ட்ரீம் தான், பட் சூப்பரான ஒரு 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 குட் இன்கம் ஸ்ட்ரீம் அது. ஸோ நீங்க மல்டிபிளா வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு 2 இல்ல 3 இருந்தா கூட போதும். சரி, இப்போ என்னோட சேலரியே 25,000. நான் ஒரு காமன் மேன், ஆவரேஜ் மேன், மிடில் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கேன். நான் எப்படி இதெல்லாம் பண்றதுனாக்கா, நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல வேணாலும் இருங்க, உங்க வேலை என்ன வேலையா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஹாபி, இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கும். சோ அதை நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அதுல ரொம்ப சந்தோஷம் இருக்கும். நம்ம அதை காசுக்காக செய்ய மாட்டோம், சந்தோஷத்துக்காக செய்வோம். இப்போ உங்களுக்கு நல்ல ஆர்ட், படம் வரைய தெரியுதுனாக்கா யாராவது காசு கொடுத்தாதான் வரைவீங்களா, இல்ல சும்மா இருக்கும்போது டைம்ல கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பேப்பர் எடுத்து படம் வரைவீங்களா? இது பேர் தான் சைடு ஹசல். மானிட்டைசேஷனுக்காக பண்ணாதீங்க, எனக்கு இதை பண்ணாக்கா காசு வரும்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நேச்சுரலா உங்க சந்தோஷத்துக்காக அதை செய்யுங்க. 6 மாசமா அதை செய்யுங்க. இன்னைக்கு என்னென்ன ட்ரெண்ட் வந்திருக்கு, இன்னைக்கு யார் இதுல வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க ஒர்க் எப்படி இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியில. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்க ஆரம்பிங்க. 6 months இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்றத கத்துக்குங்க. அதுக்கப்புறமா பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு சைடு ஹசில் எடுக்க முடியும். சைடு ஹசில்னும் போதே நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னாக்கா, ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம தேடி போறோம். ஆக்டிவிட்டியை தேடி போகாதீங்க. உங்களுக்கு இங்க இருந்து என்ன ஆக்டிவிட்டி பிடிக்குதோ அந்த ஆக்டிவிட்டியோட இன்னைய ட்ரெண்ட் என்ன கத்துக்க பாருங்க. அண்ட் தென் அதுல ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்துட்ட பிறகு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. உங்களாலையும் கண்டிப்பா ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கம் எடுத்துட்டு போற அளவுக்கு செய்ய முடியும். தட் கேன் பி எனிதிங். உங்க ஆக்டிவிட்டி என்னன்றதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் தென் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிரியேட் பண்ணணும், மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we will be happy to assist you. நிறைய இன்வெஸ்டருக்கு இலவசமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கார்பஸும் மல்டிப்ளை ஆகிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதற்கு இந்த வாட்ஸ்அப், என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேரணும் அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த சேனல்ல ஏதோ ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் ஆக்டிவிட்டி என்ன, சைடு ஹசல் என்ன, எதை நீங்க வந்து தொடர்ந்து செய்ய போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு நோ யுவர் சைடு ஹசல். ஓகே, ஸ்டே டியூன்ங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். see you, bye bye. சதீஷ் சைனிங் ஆஃப்.